இந்த ஃபெசிலிட்டி வந்து நம்ம நிறைய போராடி நம்ம இந்தியன் தமிழ் ஸ்கூல்ல வாங்குற மாதிரி தான் இது. வாழ்க தமிழ், வளர்க பாரதம். பதிலை உச்சி வீரி வாழ்கின்ற வீர செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. எனக்கு ஈரியாய் மரத்துக்கு இலை சாப்பிட முடியும். இது ஒரு ஸ்டெத்தஸ்கோப். இது இதயம் நல்லா வேலை செய்ய இல்லையாவது செக் பண்ணும். அவையாவுக்கு என் வணக்கம். நான் வீர வங்கி வேலுராஜ் சேர்ந்தா சந்திரயான் 3. நிலா ரொம்ப தூரமா இருக்குல்ல, அதனால நான் ரொம்ப வேகமா போனேன். ஆனா என் கூட்டம் குத்தி வந்துச்சு. அது பேர் பிரக்யான் ரோவர். நான் யார் தெரியுமா? நான் மணிகர்ணிகா ஜான்சன் நாட்டு ராணி. நான் ராணி லக்ஷ்மி பாய் என்றும் அழைப்பார்கள். என் நாட்டும் என் நாட்டின் மக்களும் காப்பாற்றுவேன். தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்று சொல்லடா. என் நாமம் இந்தியன் என்று என்றும் நில்லடா. இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நம் சமுதாய முன்னேற்றத்தை தீர்மானிப்பது மனித உழைப்பா அல்லது அறிவாராய்ச்சியா என்பது. ஒருவரின் வெற்றி உழைப்பின் பயனால் வருகிறது என்ற கருத்து நீண்ட காலம் நம்முடன் இருக்கிறது. ஆனால் சமீபத்திய காலங்களில் தொழில்நுட்ப வளர்ச்சி பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. அதனால் நம் கடின உழைப்பின் முக்கியத்துவம் குறைந்து நவீன தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட செயல்திறன் அதிகரித்துள்ளது என்று சிலர் கூறுகிறார்கள். நீங்களும் நல்லா அறிவா யோசிக்கணும், ஒன்னா சேர்ந்து வாழணும். அப்போ வந்து கிளாஸ்க்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணுவோம், இந்த பிள்ளைங்கள்ட்ட தான் கேட்போம், அதாவது உங்களுக்கு தமிழ்ல வந்து ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்போம். ஸோ இந்த பசங்க வந்து விதவிதமா இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுவாங்க, நாங்கள் அதுக்கு தமிழ்ல பதில் சொல்லுவோம். அப்போ 2013 இப்போ இன்னைக்கு 2025 வந்துட்டோம். நம்ம இப்போ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு, அதாவது மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சுன்னா, இந்த பிள்ளைங்கள்ட்ட போய் நம்ம கேட்கிறோம். தமிழ் தேனி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நல்லா பண்றாங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, தம்பி பாலாஜி வந்து என்ன மைய கைக்கு கொடுத்துருவாரோ அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு கண்டிப்பா அந்த பயம் வந்துருக்கும். இந்த பசங்க கேட்கிற தமிழ் இங்கிலீஷ் வார்த்தைக்கே இல்லை தமிழ் வார்த்தைக்கே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நல்ல ஆக்டிவிட்டியா கேட்டாங்க. எங்களுக்கும் தமிழ் தெரியும், அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு இதுவோ அவங்க மூஞ்சில தெரியல. ஒரு மகிழ்ச்சி இருந்தது, பார்ட்டிசிபேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இருந்தது. So it's all a family. Big thanks to the admin team, the academic team, principal, vice principal, teachers, parents, and the kids.